குமார் கல்யாணத்தை பற்றி பேசும்போது சாப்பிட்டுட்டு இருக்க சுகன்யா சும்மா இல்லாமல் நாம் ஏன் அரசியை போய் பொண்ணு பார்க்கக்கூடாது, அரசி குமாருக்கு அத்தை பொண்ணு தானேன்னு கேட்க உடனே நம்ம சின்ன மீசைக்கு கோவம் வந்துருச்சு. அந்த வெறும் பையன் வீட்டில் நான் போய் பொண்ணு கேட்கணுமா? ராஜியோட அம்மாவோ என்னென்னு போய் பொண்ணு கேட்க சொல்கிற? ஏற்கனவே குமார் வந்து அவங்க பொண்ணுங்களை கடத்தினாங்க, உங்கள் பையனை ஜெயிலில் வைக்க பார்த்தான்னு சொல்லி பொண்ணு கேட்க சொல்கிறியா? அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ராஜியோட அம்மா சொல்கிறாங்க. முத்துவேலும் இதுக்கு இஷ்டம் இல்லாமல் இதெல்லாம் ஒத்து வராது வேணாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. சக்திவேலை பற்றி சொல்லணுமா? உடனே கோவம் வந்து என் பையனுக்கு யாரும் பொண்ணு பார்க்க தேவையில்ல, நானே பொண்ணு பார்த்துக்கிறேன், நல்ல பொண்ணாகவும் பெரிய இடமா பார்த்தா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ கவலைப்படாதான்னு குமார்கிட்ட சொல்கிறாப்புல. சரண் ரொம்ப சோகமாக இருக்கிறதுனால அவங்க அண்ணன் தம்பி 3 பேரும் மாமா பழனியும் சேர்ந்து எப்படியாவது அவரோட மூடை சரி பண்ணணுன்னு பார்க்குறாங்க. பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. இருந்தாலுமே சரவணன் வந்து ரொம்ப சோகமாக தான் இருக்காப்புல. திரும்பி இவங்க 4 பேரும் வீட்டுக்கு வந்து எப்படி கதவை திறக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கதிர் சொல்கிறாப்புல, நான் ராஜி கால் பண்ணுறேன். ராஜி கால் பண்ணால் ராஜி வந்து கதவை திறப்பாங்க, நம்ம உள்ளே போயிடலாம். அடுத்த செகண்ட் கதவு ஓப்பன் ஆகுது. அங்கே பார்த்தா பாண்டி நின்றுருக்காரு. 4 பேருக்கு செம ஷாக். என்னடா இது, அப்பா வராரு, யாரும் வாயை தொந்தராதீங்க, அப்பா நம்ம குடிச்சது கண்டுபிடிச்சிடுவாரு, சைலண்ட்டாக உள்ளே போய் படுத்தணும்னு அமைதியாக எல்லோரும் உள்ளே போய் படுத்துடுறாங்க. ஆனால் பாண்டியன் மட்டும் தூக்கம் வராமல் வெளியவே நின்றுட்டுருக்காப்புல. பாண்டியன் வெளியே நின்றுட்டு சரவணனுக்கும் மயிலுக்கும் நடந்த கல்யாணம், அப்புறம் 2 பேருக்கு நடந்த பிரச்சனை, கடைசியாக சரவணன் நான் மயில் கூட இனிமேல் சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் சேர்ந்து வச்சு நினச்சிக்கிட்டு சோகமாக நின்றுட்டுருக்காரு. உள்ளே போனால் பாண்டியன் தூங்காமல் இருக்கார். அப்போ தான் பாண்டியன் சொல்கிறாரு, நானே என் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன் போல இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஊருக்குள்ளே எல்லாரும் என்னை நல்லா தகப்பன்னு சொல்கிறாங்க, ஆனால் நிஜமாவே நான் நல்ல தகப்பன் இல்லை, ஏன்னா என் பையனோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே சரவணன் படத்துலேயே கேட்டுட்ருக்காரு. பாண்டியனும் ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்ருக்காரு. அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னான், நான் தான் அதெல்லாம் சரிப்பட்டு வராது வேணான்னு சொல்லி அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் அவனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி புலம்பிகிட்ருக்காப்புல. பாண்டியன் கடைக்கு போய் பார்த்தா சரவணன் கூட கதிர் நின்றுட்டுருக்காப்புல. நீ என்னடா பண்ணுற இங்கே ட்ராவல்ஸ் போகாமல் அப்படின்னு கேட்டால், என் ட்ராவல்ஸ் பார்த்துக்க என் ஃப்ரெண்டு இருக்காப்புல அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் தான் சரவணன் சொல்கிறாரு, இவன் எனக்காக தான் இங்கே நின்றுட்டுருக்கான், பரவாயில்ல நீ ட்ராவல்ஸ் பார்க்க போடான்னு சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை நான் உன் கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறாப்புல. பாண்டியன் சரவணன்கிட்ட நிஜமாவே உனக்கு என் மேலே கோவமே வரலையா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏன்ப்பா உங்கள் மேலே கோவப்படணும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைடா, நான் உனக்கு துரோகம் பண்ண மாதிரி உனக்கு தோணலையா? நீங்கள் ஏன்ப்பா எனக்கு துரோகம் பண்ண போகிறீங்க? நான் அப்படிலாம் நினச்சி பார்த்ததே இல்லை. உனக்கு என் மேலே கோவம் வந்துச்சுன்னா அதை டேரெக்டாக என்கிட்டே சொல்லிடுறா சரவணான்னு சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றுமே இல்லைப்பா, ஆனால் எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்கிட்ட என்னடா சரவணா கேட்கணும் அப்படின்னும்போது, நான் போய் அஞ்சலியை பார்த்துட்டு வரவாப்பா. மயிலோட அம்மா அஞ்சலி வீட்டுக்கு போயிட்டு சண்டை போட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அஞ்சலி கால் பண்ணேன், ஆனால் அஞ்சலி கால் எடுக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வேறு எதுவும் பேச போகிறது இல்லைப்பா, போயிட்டு அஞ்சலி கிட்ட சாரி மட்டும் கேட்க போகிறேன், அதுவும் நீங்கள் ஓகே சொன்னால் தான் நான் போவேன், இல்லை போக மாட்டேன்னு சொல்கிறாரு. பாண்டியனோ ஏதாவது பிரச்சனை வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி 2 பேரும் அமுச்சு வைக்கிறாரு.